சாப்பிட்டுட்டே இருந்தாலும் அந்த வயத்துக்கு பத்தாது போல் கேட்டுகிட்டே இருக்கு. அதான் வாய் ஒரு மாதிரி நமன்னு இருந்து ஏதாவது தின்னணும் போல். அந்த தங்கச்சிட்டு கேட்கும்போது வச்சுனா ஒரு பாக்கெட் பொட்டுக்கடலை மட்டும் வாங்கிட்டு வா, உனக்கு அழகான மாவு முட்டை விட்டு தரேன்னு கைப்புலன்னு ஒரு பாக்கெட் பொட்டுக்கடலே வாங்கிட்டு வந்தாச்சு. அதை ஃபஸ்ட்டு நல்லா சட்டியில் போட்டு வறுக்கணும், கலர் மாறியது வரைக்கும். அடுத்தது இன்னொரு கப்பில் 1 கப் அளவுக்கு மெஷர்மெண்ட் கப் எடுத்துருக்கோம். 1 கப் அளவுக்கு சீனி எடுக்கணும். நம்ம கடலை எடுத்து வச்சுருக்கோம்ல, அது கூட அந்த சீனியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா அடிக்கணும். நல்லா மாவு வர மாதிரி அடிக்கணும். அப்போ தான் இன்னும் அழகாக இருக்கும். மாவு பதத்துக்கு வரணும். அப்புறம் நெய் வேணும். நெய் நிறைய இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். நெய்யை வந்து அந்த சென்டரில் நம்ம எடுத்து வச்செல்லாம் மாவு அதுக்கு சென்டரில் ஊற்றினா போதும். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நிறைய நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த நெய் வந்து மொத்த இடத்துலையும் படணும். வீட்டில் நெய் இல்லை, அதனால் டால் தான் யூஸ் பண்ணோம். இது வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகி அந்த சூடாக ஒரு பிளேட்டில் தட்டி போட்டு நல்லா அடித்து இறுக்கி வைக்கணும். அப்படின்னா அது வந்து நல்லா செட் ஆகி வரணும். அது நேரம் கழிச்சு ஒரு கத்தி எடுத்து அழகாக வெட்டி எடுத்தீங்கன்னா அழகாக வரும். வெட்டி எடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு மாவு முட்டை நைட்டு கொஞ்சம் சாதனம் போதும். அதை வச்சு அழகாக தின்னலாம். ஆனால் இதில் கொஞ்சம் சீனி கூட்டிகிட்டு நீங்கள் சீனி கொஞ்சம் குறைச்சி போட்டுருங்க. சரியா? சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரியா? கண்டிப்பாக.